அனைவருக்கும் வணக்கம். இந்த விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதில் சிக்கல்னு போட்டு இந்த 2-3 நாளாக பெரிய கூத்து நடந்துட்டுருக்குது. இதில் விஜய் கட்சி அதிக வாக்குகள் பெற்ற இடங்கள் பார்த்தா தமிழ்நாட்டில் உள்ள பெருநகரங்கள், படித்தவர்கள் அதிகமாக இப்போ கோவை எடுத்துக்கங்க, மதுரை எடுத்துக்கங்க, சென்னை போன்ற இடங்களில் படித்தவர்கள் தான் இளைஞர்கள் அதிகமாக வாக்களித்து தொகுதிகள் வந்திருக்கு. சென்னையில் அத்தனை படித்தவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் படித்தவர்கள் போர்வையில் இருக்கிற அறிவிலிகள் அப்படிங்கிறத நம்ம தாவேகாவுடைய நிகழ்வுகளெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி முட்டாளாக போய் ஓட்டு போட்டிருக்கிறீங்க. ஒரு அப்ளிகேஷன் எழுத தெரியாதவனெல்லாம் ஆட்சி நடத்தி என்ன சாதிக்க போகிறான்? அதில் இருக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு கூட ஆங்கிலத்தில் கடிதம் எழுத தெரியாதான். இத்தனை பேர் சுற்றி இருக்கிறானுங்க. இவனுக்கெல்லாம் ஆங்கிலமே தெரியாதுங்கும்போது நீங்கள்லாம் எதுக்காக ஓட்டு போட்டீங்க? உங்களுடைய நாளைக்கு ஒரு பில் பாஸ் பண்ணோம்னா அதில் என்னென்னு இருக்குது அப்படின்னு படித்து பார்க்க தெரியாது. கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குதா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அந்த பில்லில் என்ன இருக்குதுன்னு படிக்க தெரியாமல் கையெழுத்து போட்டு எவனாவது ஒருத்தன் கொண்டு வந்து அதிகாரி நீட்டுவான். அது என்னென்னு தெரியாமல் ஒரு கான்ட்ராக்டில் கையெழுத்து போட்டு ஏலத்தை தப்பாக முறைகேடாக பண்ணிட்டா சிக்கிக்கிறது யார்? ஏற்கனவே சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், போனவன் வந்தவன், முல்லை மாதிரி கேஸ் உள்ளவன், இவனுங்கெல்லாம் இருந்ததுனால தான் அரசியல் சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்டு போய் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் உட்காந்துட்ருக்குது. இதில் படிப்பறிவு இல்லாதவனுங்கெல்லாம் படிக்க தெரியாத, ஆங்கிலம் தெரியாதவன், ஒரு அரசு இதில் வந்துட்டோம்னா அது எல்லா நாலேஜ் வேணுமில்ல. அந்தந்த மந்திரிக்கு உண்டான தகுதி இருக்குதான்னெல்லாம் எதுவும் பார்க்குறதில்ல. நான் சாமானியமாக ஒரு ஆட்டோ ஓட்டுநர்னு பெருமையை சொல்லிக்கலாம். அவனுக்கு என்ன நாலேஜ் இருக்குதுங்கிறது பார்த்தீங்களா? ஆட்டோ அவன் படிச்சுட்டு ஓட்டிக்கிறானுங்கிறதெல்லாம் பார்க்கணும். அதை பற்றி நமக்கு டீட்டெயில் தெரியாது. ஆட்டோ ஓட்டுநர் என்ன படிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு பெருமையை சொல்லக்கூடாது. இப்போ ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட கொண்டு போய் இப்போ இவ்வளவு பெரிய லெவலில் இருக்கிற ஒரு 5 தலைவர்களுக்கே ஆங்கிலத்தில் ஒரு அப்ளிகேஷன் போட தெரியாதவங்க ஒரு ஆட்டோ டிரைவரெல்லாம் ஒரு மந்திரி ஆனான்னு வச்சுக்கோங்க. அவன் கையெழுத்து போட்டு ஒரு திட்டத்தை நிறைவேற்றினான்னு அந்த திட்டத்தில் எவ்வளோ ஊழல் இருக்குது, அந்த திட்டத்தில் என்னென்ன பண்ணிக்கிறாங்கிறது அந்த ஒரு ஆட்டோ டிரைவருக்கு தெரியுமா? சும்மா பெருமைக்காகலாம் பித்திக்கும். சாமானியமான அங்கே போய் ஒன்றுமே பிடுங்க முடியாது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அறிவுள்ளவர்களுக்கு தான் அங்கே இடம் தரணுமே ஒழிய சாமானியமானவன் கொடுத்த பெருமை அடிச்சுட்டு இருக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இந்த இளம் குயில் குஞ்சுகள்லாம் தெரிஞ்சுக்கணும். விஜய் அண்ணான்னு கேனத்தனமாக ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு இப்படி அறிவிலிகள் ஒரு அப்ளிகேஷன் கூட அவமானமாக இருக்குது. என்னை போன்றவர்களுக்கு தலை குனிவாக இருக்குது. இதெல்லாம் ஒரு அரசியல்னு இளைஞர்கள்னு இப்படியெல்லாம் செய்யதை பொறுத்துட்டு நீ மறுதேர்தல் வேறு வச்சு இந்த தற்குறிகளையெல்லாம் கொண்டு ஆட்சியில் அமர்த்தணுன்ட்டு இந்த இளைஞர்களும் படித்தவர்கள், கல்லூரி மாணவர்கள் இவங்களுக்கெல்லாம் அடிப்படை என்ன உலகம்னா என்னன்னு தெரியாத வயசுங்கிறதுனால இவங்களுக்கெல்லாம் சொல்லி விளக்க முடியாது. அரசியல்னாவே என்னென்னு தெரியல, ஜனநாயகம்னா என்னென்னு தெரியல. அண்ணாவுக்காக ஓட்டு போட்டால் அண்ணாவாக ஒவ்வொரு வீதியில் ஆட்சி நடத்துகிற ஒரு நிலைமை உண்டாகும். அது எங்கேயோ ஒரு ஏசி ரூமில் உட்காந்துட்டு என்னென்னே தெரியாமல் கையெழுத்து போடுறது தான் அண்ணாவுடைய வேலை. 4 செக்யூரிட்டிகளுக்கு நடுவில் கொத்தடிமை மாதிரி கூடையே போகணும், பலியாடு மாதிரி. வெளியிருந்து பார்க்குறதுக்கு பெருமையாக தெரியும். அந்த போஸ்ட்டில் இருக்கிறவனுக்கு தான் தெரியாது என்ன கஷ்டங்கிறது. இப்போது ஒரு 500 நாய்களுக்கு டோக்கனை கழுத்தில் தொங்க விட்டு பச்சை கலரில் ஒரு கூடை, மஞ்சள் கலரில் ஒரு கூடை, சிவப்பு கலரில் ஒரு கூடை, 3 கூடையில் அது நாயை ஏற்கனவே பழக்கப்படுத்தி வச்சு இந்த மாதிரி பந்துகள் ஒரு பக்கம் வச்சுருந்து இதை கொண்டு போய் ஒவ்வொரு நாயும் தனக்கு பிடிச்ச இதில் போடுற பழக்கி விட்டுட்டான். ஒன்று சிவப்பு கூடையில் கொண்டு போய் பந்தை கவ்விட்டு போய் போடும். இன்னொரு நாய் பச்சை கூடையில் கொண்டு போய் போடும். இன்னொன்று மஞ்சள் கூடையில் கலர் கலராக வச்சுருக்கிறாங்க. எந்த கலரோ அவன் பழக்கி வச்சுருக்கிறானோ அந்த கூடையில் போய் அந்த பந்தை போட்டுட்டு வரும். இதில் நாய் சிந்திச்சு செயல்படுதுன்ட்டு யாராவது ஒத்துக்குவீங்களா? படித்து இத்தனை பேர் ஓட்டு போட்டிருக்கிறீங்க விஜய் அண்ணான்ட்டு. எந்த நாயாவது சிந்திச்சு இந்த பந்தை கொண்டு போய் சிவப்பு கலரில் நம்ம இதுக்காகத்தான் போடுறோம் அப்படின்ட்டு நாய் தெரிஞ்சால் போடுது? அது பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறானுங்க. அதனால் கொண்டு போய் அந்த நாய் அதில் சிவப்பு கலர் கூடையில் அந்த பந்தை போடுது. இப்படி நிறைய பந்து விழுந்துருச்சுங்கிறதுக்காக இத்தனை நாய்கள் அறிவாக சேர்ந்து இந்த சிவப்பு கூடையை தேர்ந்தெடுத்து வச்சுருக்குது அப்படின்னா அது எவ்வளோ ஒரு முட்டாள்தான். அந்த மாதிரி இப்போ நீங்கள் பண்ணி வச்சுருக்கிறீங்க. உங்களுக்கு அறிவு இல்லாதனால வழிதான் நடத்துகிறவனுக்கும் அறிவு இல்லை. படித்தவன் போர்வில் இருக்கிற எல்லாம் இந்த கோவிட் படிப்பாளிகளோட தெரியுது. அனைவருமே இந்த கோவிட் காலத்தில் படித்ததுனால ஃப்ரீ பாஸ் போட்டு விட்டுட்டாங்க.
5ஆம் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்காமயே பாஸ்ன்னு ஓட்டு ஒருத்தன் சட்டம் கொண்டு வந்தான். ஆல் பாஸ்ன்ட்டு. அவனுக்கு அறிவு இல்ல, படிக்க தெரியல, அவன் படிக்கல. அதனால் இங்கே இருக்கிறவங்கள எவனும் படிக்க வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் ஆல் பாஸ் போடுங்கடான்னு போட்டுவிட்டு எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சிருக்கிறான் அப்படிங்கிறது இப்போ தெரியுது நமக்கு. அதனுடைய பின் விளைவு 8 வருடம் கழித்து தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது. இப்படி 60 ஆண்டு 70 ஆண்டு காலமாக தற்கூரிகளும் பண்ணாடைகளும் ஆட்சி பண்ண தமிழகத்தில் என்ன அறிவு இருக்குதுங்கிறது இன்றைக்கி வரைக்கும் தெளிவாக காமிச்சிட்டிங்கல்ல எல்லாரும் சேர்ந்து. ஏன்டா பந்தை கொண்டு போய் போடுறோமே, அந்த பந்து எதுக்காக போடுறோன்னு எவனுக்காவது தெரியுமா? ஒருத்தனுக்காவது தெரியுமா? அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு விசில் அடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் பைத்தியகாரத்தனமாக சத்தம் போட்டுக்கிட்டு ஊரை கூட்டிக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்துறதுன்னா அது பாலிட்டிக்ஸ் படிக்கணும். சட்டத்தை எழுதுனது 1950களில். அது செத்துப்போன எலிக்கு சமம் இப்போ இருக்கிற சட்டங்கள் எல்லாம். அரசியல்வாதிகள் தங்களுடைய வசதிக்காக இயற்றப்பட்ட சட்டம் தான் அந்த காலத்தில் இயற்றிக்கிறான் ஒருத்தர் குத்த வச்சு உட்காந்து. அந்த சட்டத்தையெல்லாம் வச்சு அரசியல்வாதிகள் தான் பயன்பெறுமோ ஒழிய மக்களுக்கு எந்த பயனும் ஏற்படாதுங்கிறத தயவு செஞ்சு எல்லா இளைஞர்களும் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் புரிஞ்சுக்கணும். முட்டாளுக்கு பின்னாடி எல்லாம் விசில் அடிச்சுட்டு போகிறது எவ்வளோ கேவலமான நிலைமையில் உங்களையே நீங்கள் தாழ்த்திக்கிறீங்க, பொய்யான படிப்பு படித்தவங்க அப்படிங்கிறத நிரூபிச்சுக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். வாக்குரிமைங்கிறது எல்லாத்துக்கும் தரணும், சரி, ஆடு மாடு நாய் பண்ணி எல்லோரும் வாக்குரிமை கொடுத்துட்டு. ஆனால் எலெக்ஷனில் நிற்கிறவன் குறைஞ்சபட்சம் படிப்பறிவு இவ்வளோ இருக்கணுங்கிறத நிர்ணயிக்கணும். முதல் கொண்டு அமைச்சராகிறதுக்காவது சட்ட திருத்தங்களை மாற்றணும். அமைச்சராகிறதுக்கு உண்டான தகுதி என்னென்னா, ஐஏஎஸ் படித்தவனுக்கு தான் அமைச்சர் போஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்துட்டு ஓரளவுக்கு நாட்டில் உண்மையிலுமே படித்தவனுங்க ஐஏஎஸ் படித்தாலே எல்லா சப்ஜெக்ட்டும் படித்தா தான் ஐஏஎஸ் ஆக முடியும். அப்போ ஒரு 5, 6 சப்ஜெக்டில் அவங்க அறிவு பெற்று இருக்கிறதுனால ஒரு அமைச்சருக்கு உண்டான தகுதி எங்கேயோ போயிடும். இப்போ இருக்கிற மாதிரி போனவன் வந்தவன் சாராய விற்கிறவன் கஞ்சா அப்படியே தலைக்குனிவாக இருக்குது. என்னை போன்றவர்களெல்லாம் இதை பார்த்துட்டு சகிச்சுட்டு நம்ம இருக்கிறோமே இந்த தமிழ்நாட்டிலன்ட்டு மற்ற மாநிலங்கள் இல்லையான்னு கேட்கக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற அங்கே என்ன வளர்ச்சின்ட்டு குறைஞ்சபட்சம் ஐஏஎஸ் படித்தவங்களை தான் அமைச்சர் போஸ்டிங்கே போடணும் அப்படிங்கிறது எல்லா அரசியல் கேன பண்ணாடைகளும் சிந்திச்சு உட்காந்து இப்போ விஜயே அதை செய்யணும். எவனாவது ஒருத்தன் ஐஏஎஸ் படித்தவன் இதில் ஐஏஎஸ் படித்தா கலெக்டர் தான் ஆகணுங்கிறது ஒன்றும் சட்டம் கிடையாது. ஏன் மந்திரி ஆகக்கூடாதா அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஆளுநரிடம் போய் அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட ஒரு லெட்டர் கொடுக்குறானுங்கன்னா எந்த அளவுக்கு அறிவிலிக விஜயை சுற்றி இருக்கிறானுன்ட்டு இந்த ஓட்டு போட்ட பண்ணாடைகளில் புரிஞ்சுக்கணும். சும்மா விசில் அடிச்சுட்டு கேனது இது அடுத்த தடவை ஓட்டே போடக்கூடாது. இந்த மாதிரி ஆட்களை சுற்றி வச்சுருக்கிறவன் நீ எல்லாம் ஒரு தலைவனான்ட்டு காலரை பிடிச்சி ஆட்டி கேட்கணும். அந்த அறிவு எந்த ஒரு படித்த குழந்தைக்காவது இருக்குமான்னா இருக்காது. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வயசு இந்த 15, 18 வயசில் ஓட்டுரிமை, 21 வயசில் ஓட்டுரிமைன்னு கொடுக்குறாங்க. இந்த வயசில் என்ன தெரியும்? விசில் அடிக்க தெரியும். அப்படியே ஆணு வாயை பொழந்துட்டு என்னமோ காணாத வானத்துலேருந்து குதிச்சவனவன். அவனும் நம்மளை போல் பிறந்தவன் தாங்கிற ஒரு அடிப்படை அறிவு இல்லாமல் அவனை பெரிய ஒரு இதாக நினச்சிட்டு மயக்கத்தில் போய் இந்த மாதிரி அறிவுகட்ட செயலை செஞ்சு வச்சுருக்கிறீங்க. இதுக்காக ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட சொல்லலை. எல்லாருமே இப்படித்தான் இருக்கிறானுங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இளைய தலைமுறையினர். சீட்டு கொடுக்கறது பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ ஏற்கனவே விஜய் கொடுத்துருக்கிற சீட்டெல்லாம் பார்த்து விஜய் செலக்ட் பண்ணல. கூட இருக்கிறவனுக்கு இந்த திமுகலேருந்து வந்தவன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து வந்தவன், அதுபோக இந்த உதிரி கட்சிகள் ஜாதி கட்சிகள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கிறானுங்க. அதிலிருந்து வந்த பண்ணாடைகள்லாம் சேர்ந்து தான் சீட்டு ஒதுக்கி இருக்கிறானுங்க. இதில் பார்த்தா அந்தந்த ஜாதி கட்சி எது எது தமிழ்நாட்டில் இருக்குதோ அந்த ஜாதியிலிருந்தெல்லாம் சீட்டு கொடுத்துருக்குறானுங்க. இது ஒரு மாற்றமாக இது எவனாவது ஓட்டு போட்டவனுக்கு எவனுக்காவது ஒருத்தனுக்காவது தெரியுமா இது என்ன நடந்திருக்குது அப்படின்ட்டு. அந்தந்த தொகுதியில் என்னென்ன ஜாதி இருக்குதோ அந்த ஜாதிக்காரனத்தை செலக்ட் பண்ணி இவனும் கொடுத்துருக்குறான். அப்போ இவன் என்ன மாற்றத்தை பண்ணியிருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். இவனெல்லாம் ஒரு ஆட்சியும் ஒன்றும் இல்லை, இதில் விட கேடுகட்ட ஆட்சி தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த ஓட்டு போட்ட பண்ணாடைகளில் புரிஞ்சுக்குங்க தயவு செஞ்சு. இந்த ஆட்சியெல்லாம் வரவே கூடாது அப்படிங்கிறத ஒரு அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண தெரியாதவன் திரும்ப திரும்ப நான் அதான் சொல்கிறேன். நீ ஸ்கூலில் ஒரு லெட்டர் எழுத தெரியாது, லீவ் லெட்ரு ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம்னு போட்டு ஒரு லெட்டரெல்லாம் முன்ன காலத்துலலாம் இருந்தது. இப்போ அதுங்கூட இல்லை போல் இருக்குது. இந்த லெட்டர் எழுத தெரியாதவங்கள வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி நடத்தினா அந்த ஆட்சி எப்படி இருக்குங்கிறத சிந்திச்சு பார்த்து இந்த மறுதேர்தல் வந்தாலும் இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஓட்டு போடக்கூடாது.
இப்போ விஜய் கூட இருக்கிற பன்னாடுகளை எல்லாம் அடித்து துரத்தி விட்டு போட்டு ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ வந்து சகாயம் ஐஏஎஸ்ன்னு போட்டு யாருக்கோ சீட் கொடுக்குறத ஒரு பேச்சுக்கு நான் படித்தேன். அந்த மாதிரி அதிகாரிகளுக்கு வந்து சீட்டை கொடுத்து எத்தனை அமைச்சர் துறை இருக்குதோ அத்தனை அமைச்சருக்கு உண்டான ஐஏஎஸ் ஒரு 20, 30 ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருப்பாங்க. நல்ல ஞானம் உள்ளவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து அவங்கள அமைச்சராகக்கூடிய அடுத்த தேர்தலில் இதை விஜய் செய்வானா அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்புறம் ஓட்டு போடுங்க. இதுவரைக்கும் இந்த பன்னாடை கட்சிகள் எல்லாம் அதை பண்ணல. இவனை வந்து அடுத்து இந்த எலெக்ஷனை வந்து இதோட வந்து இந்த ஆட்சியை அமைக்க விடாமல் செய்கிறது தான் நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது பிஜேபி வந்தது, அவங்க ஆதிக்கத்தில் இது நடக்குதுங்கிறத விட இயற்கையினுடைய கடவுளினுடைய சிந்தனையில் நடக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த ஆட்சி தொடராம எலெக்ஷனில் நல்ல ஒரு அறிவுள்ளவர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒரு 30 பேரை அங்கங்கே தொகுதியில் இப்போ நிறுத்தின மாதிரி நிறுத்தி வெற்றி பெற செய்து அவங்க மூலமாக ஒரு ஆட்சியை செஞ்சால் ஒரு நல்ல மாற்றமான ஆட்சி வருமே தவிர வழக்கமாக இருக்கிற செயல்களையே செஞ்சுட்டு அதை தர்றேன் இதை தர்றேன் புண்ணாக்கு தர்றேன் மாட்டுக்கு வந்து மாதம் 50 கிலோ புண்ணாக்கு மூட்டை தர்றேன்ட்டு கேனத்தனமாக வாக்குறுதிகளை தந்துட்டு ஏமாற்றிட்டு அதை நம்பி ஓட்டு போட்டிருக்கிற உங்களையெல்லாம் என்ன பண்ண முடியும்? நீங்கள்லாம் மாடுக்கு தானே புண்ணாக்குக்காக கழிநீர் பானையில் விட்ட மண்டையை விட்ட மாடு. அதனால் அரசியல் தெரிஞ்சவனுங்க அவனையும் இவனையும் எல்லாம் அடுத்த கட்சியிலேருந்து வந்தவனுங்க இவனுங்களெல்லாம் சேர்த்திட்டு ஒருத்தன் ஆட்சி செய்கிறான்னா ஆட்சிக்கு வந்து மாற்றம் செய்கிற தீய சக்தின்னா தீய சக்தி கூட இருந்தவனையெல்லாம் கூட்டணியில் கொண்டு வந்து காங்கிரஸை கொண்டு வந்து வச்சுக்கிறான். இவன் அப்புறம் வந்து ஒரு குடும்பத்தில் மாமியாக கொடுமை பண்ணுறான். மாமியா கூட நாத்தனா இருக்கிறா, இன்னும் 2 அந்த கொழுந்தியா இருக்கிறா, வேற ஒருத்தி இருக்கிறா, அண்ணன் பொண்டாட்டி இருக்கிறா. இத்தனையும் சேர்ந்து குடும்பமே கொடுமைப்படுத்துது. இதில் வந்து தனி குடித்தனம் வந்த பிறகு அவங்களிருந்து 2 பேர் வந்தாங்க மட்டும் அவங்க நல்லவங்களாயிருவாங்களா? குடும்பமே சேர்ந்து கொடுமைப்படுத்துனது உண்மை தானே? அது குடும்பமே தீய சக்தி தானே? மாமியா நாத்தனா எல்லாம். இதில் மாமியா மோசம், அந்த நாத்தனா மட்டும் நல்லவன்னா அது எப்படி? அப்படித்தான் பெண்கள் ஓட்டு போட்டிருக்கிறீங்க, பைத்தியங்களா நீங்கள் அப்படின்ட்டு நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. நாத்தனா என்றைக்குமே நாத்தனா தான். குடும்பம் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன வந்து நல்லவளாக மாறும். அந்த மாதிரி காங்கிரஸ் வந்து நாத்தனா மாதிரி, திமுக வந்து மாமியார் மாதிரி. பெண்கள் இதெல்லாம் உணர்ந்துக்கணும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அடுத்த எலெக்ஷனில் இவன் வந்து ஐஏஎஸ் அதிகாரிகளெல்லாம் செலக்ட் பண்ணி நிற்க வச்சா மாற்றம்னு சொல்லி ஓட்டு போடுங்க. திருப்பி இந்த போனவன் வந்தவன் அடுத்த கட்சியிலேருந்து வந்தவன் இவனுங்களெல்லாம் வச்சு ஓட்டு கேட்டுட்டு வந்தான்னா போடாதீங்கன்ட்டு நான் கேட்டுக்கிறேன். அதுக்கு ஏற்கனவே இந்த கட்சிகளுக்கே போட்டுட்டு போங்க. இப்போ நீங்கள் போட்டிருக்கிற ஓட்டு எந்த மாற்றத்தையும் தராது. திமுகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி தான் இது உண்மையிலுமே. அவனுக்கு என்ன செஞ்சானுங்களோ அதைத்தான் இவனும் செய்ய போகிறாங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆட்சி வந்து கவர்னர் வந்து அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் நமது தேர்தல் தான் வந்து தேர்தல்லையும் விஜய் வந்து இதே ஆளட்டும். நான் ஒன்றும் விஜய்க்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. எவனாக இருந்தாலும் சரி, எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் ஐஏஎஸ் அதிகாரிகளை நிறுத்துங்கடா. அவனுங்க எத்தனை பேர் இருக்கிறானுங்க ஓய்வு பெற்றவனுங்கெல்லாம். அவனுங்கெல்லாம் சும்மா தான் இருக்கிறானுங்க. அவனுங்களை நிறுத்தி அவனுங்களுடைய வழிகாட்டுதல் பேரில் நம்ம ஏன் ஒரு நல்ல ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும்? அவனுங்களும் லஞ்சம் வாங்கி பழகி வச்சுருப்பானுங்க அப்படின்ட்டு பார்த்தா அந்த மாதிரி கேரக்டர் பாருங்கள். இப்போ ஐஏஎஸ் ஒருத்தன் இருக்கிறான் சகாயம்ட்டு, அந்த மாதிரி இருக்க மாட்டானுங்களா? புதுசாக ஐஏஎஸ் படித்து வர்றவனுங்க எத்தனையோ பேர் இருப்பானுங்க வேலைக்கு போகாமல், ஐஏஎஸ் அதிகாரி ஆகாமல். அவனுங்களையெல்லாம் கூப்பிட்டு அது வாய்ப்பை கொடுத்து அமைச்சராகிறதுக்கு ஐஏஎஸ் அவசியம். முடிஞ்ச எம்எல்ஏக்கே வந்து அவசியம்னு ஓட்டு பண்ணிடுங்க. அதுதான் மாற்றமே தவிர இந்த சாராயம் விற்கிறவன் திருட்டு கேஸில் உள்ளே போனவனையெல்லாம் கொண்டு வந்து ஆட்டோ ஓட்டுறவனையெல்லாம் வச்சுட்டு நான் ஆட்சி நடத்துகிறேன்னா இது மனித உரிமை வந்து அது வேறு. எல்லாத்துக்கும் சம வாய்ப்புங்கிறது அரசியல் ஆகவே ஆகாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து விஜயகாது கொண்டு போங்க. அவனாவது செவி சாய்க்கிறானான்னு பார்க்கலாம். இந்த ஆட்சியெல்லாம் வேண்டாம். இன்னொரு தடவை எலெக்ஷன் நின்று இது போன்ற ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து வாய்ப்பளிங்க, வாக்கு போடுங்க. நம்ம வந்து படித்தவனுக்கு வாக்கு சாராயம் விற்கிறவனுக்கு நம்ம வாக்கு போட்டோம்னா நம்ம எவ்வளோ கீழ்த்தரமானவங்க. சாராயம் விற்கிறவனுக்கு, திருடுறவனுக்கு, கஞ்சா விற்கிறவனுக்கு ஓட்டு போட்டுட்டு பெண்கள் வந்து பாதுகாப்பு இல்லைன்னா கிறுக்குத்தனமாக இருக்குது. ஓட்டு போடும்போது அந்த சிந்தனை வேணும். நம்ம கஞ்சா விற்கிறவனுக்கு ஓட்டு போட்டால் அவன் கஞ்சா விற்பான், அதை கஞ்சாவை குடிச்சு போட்டு பெண்களை வந்து இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுப்பாங்கிறத ஓட்டு போடும்போது சிந்திக்கணும். நம்ம எவனுக்கு ஓட்டு போடுறோன்னே தெரியாமல் ஓட்டை போட்டுட்டு விஜய் என்ன புரட்சின்னா இதில் வேறு பீச்சில் போய் இவனுக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு எல்லோரும் சேர்ந்து கோஷம் போடுறதாம்மா. இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி
போராட்டம் பண்ணி ஜெயிச்சு கஞ்சா விற்கிறவன கொண்டு வந்து மறுபடியும் உங்களில் ஒரு பெண்ணை வந்து அவன் ஏதாவது வந்து பாலியல் தொந்தரவு பண்ணுவான். அப்புறம் வந்து உட்காந்துட்டு மூலை முக்காடு போட்டுட்டு அழுதுகிட்டு கேஸை கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் தேவையா? அதனால் எந்த கட்சி நீ வந்து நின்னாலும் அவன் ஐஏஎஸ் அதிகாரிகளை அமைச்சராக்கணும். அந்த ஒரு தகுதி இருக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அதுக்குள்ளே தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். உறுதியாக மறுதேர்தல் வர்றது தான் நல்லதுன்ட்டு என்னுடைய கருத்து. நன்றி.